राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे यन्नाद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृदि अवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुगमुगादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो विनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमूढं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। राधिका कुजकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यध्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। कलिकालोचितं धर्मं नाम सङ्कीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे। वैराग्यादिगुणैर्नृणां हितकरं भक्त्यैकतानात्मकं विज्ञानादिगुणाकरं शुभकरं श्रीप्रेमिकेन्द्रात्मकं श्रीकृष्णार्चनतत्परं सुखकरं वेदोक्तधर्मात्मकं श्रीमन्तं मुरलीधरं गुरुवरं ध्यायामि सर्वात्मकम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। சாட்சாத்து ஸ்ரீயப்பதியான பகவானுடையவே மூச்சு காத்தாக இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய வேதங்களுக்கான பெருமை. நம்ம மதத்தில் இருக்கிறதுக்கு தான் வேதங்கிறது தகுது. ஏன் வேதங்கிறது தகும் அப்படின்னுட்டா, மற்றவாள்னா அவளுக்கு தெரிந்துதான விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்து இது வேதம் வேதம்னு சொல்லிட்டு இருக்கா. வேதம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேதம்னா ஞானம்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம். இந்த மத்தஸ்தாள்னா தான் ஏதோ ஒரு கிரந்தத்தை பண்ணிவிட்டு அதை வேதங்கிறா. ஆனால் அதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் இன்னைக்கு இன்னார் பண்ணதுங்கிறது தெரியுது. எந்த மதத்தில் எடுத்துட்டாலும் பைபிள் அப்படின்னு எடுத்துட்டா இதுக்கு இந்த தேதியில் இவர் பண்ணியிருக்காங்கிறதுக்கு அவளே பிரமாணம் வச்சுட்டு இருக்கா, அவர் தான் பண்ணினாருங்கிறதும் தெரியுது. அப்போ குரான்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு நாள் இருக்குது, அதில் இன்னைக்கு தான் அவர் பண்ணியிருக்கிறாருங்கிறது தெரியுது, பண்ணவர் யாருங்கிறதும் தெரியுது. அப்போது அவாவா ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை வேதம்னா அது எப்படி வேதமாகும்? ஆனால் நம்ம வேதத்துக்கு இருக்கக்கூடிய தனி பெருமை என்னன்னா, இந்த வேதத்துக்கு இன்னொரு பெயர் சொல்லப்படுறது அபௌருஷேயம். அபௌருஷேயம்னா என்ன? அபௌருஷேயம்னா இது யாருனாலையும் பண்ணப்படலைன்னு அர்த்தம். இது யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து ராப்பகலாக உட்கார்ந்து அவருடைய அறிவெல்லாம் கொஞ்சம் கடைஞ்சி எழுதினாரான்னா அப்படி எழுதலை.
எப்படி இருக்குன்னா வேதோ நாராயண சாட்சாத் அப்படின்னு அந்த நாராயணன்கிறவர் எப்படியோ அது போல அவரே தான் இந்த வேதம். அதனால எப்போ ஒரு புஸ்தகத்தை நம்ம எழுதுறோமோ அதுல நம்மளுடைய அபிப்பிராயங்கிறது வந்துடும். இப்போ நான் ஒரு புஸ்தகம் எழுதுறேன்னா அதுல எனக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கோ அது அதுல பிரதிபலிக்கும் இல்லையா? பொதுவா ஒரு புஸ்தகம்னு எழுதினா அதுல நம்ம என்ன தாட் இருக்கோ அதுதான் அதுல இருக்கும். ஆனா நம்ம வேதமும் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, எல்லாருக்கும் சம்மத்தமா இருக்கு. இன்னும் பிரார்த்தனை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, இது சன்னோ அஸ்து ஜிபதே சஞ்சதுஷ்பதேன்னு பிரார்த்தனை பண்றது. என்னன்னா பூமியில 2 கால் உடையவாள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனையா? அவ சொல்ற வேதங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த மதத்துக்கு இவா அந்த மதத்துக்குள்ள கன்வெர்ட் ஆகி வரலைன்னா அவளை வெட்டுங்கிறது. அது ஒரு வேதமா? ஆனா நம்ம மதம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் சௌக்கியத்தை பண்ணணும்னு கேட்கும். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். அதுவும் என்னன்னா 2 கால் உடையவாங்கிறதோட நிறுத்தலை, சதுஷ்பதே அப்படிங்கிறது. என்னன்னா 4 கால் உடைய பசுக்கள் முதற்கொண்டு எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு கேட்டா அது எப்பேற்பட்டது இந்த வேதம். அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா, சகேகோ நாராயண ஆசீத்துன்னு இந்த சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தரே மிச்சப்பட்டிருந்தார். ஆதியில அவர் ஒருத்தரே இருந்தார். இப்போ பரம கருணையினால தன்னுடைய நாபி கமலத்திலேயே பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அவரிடத்துல இந்த ஞானமயமான வேதத்தை கொடுக்குறார். தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவையன்னு ஆரம்பிச்சார் இல்லையா? இப்போ அந்த ஞானமயமான இந்த வேதத்தை அவர்கிட்ட கொடுத்து சிருஷ்டி காரியங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு பரம அனுகிரகம் பண்றார். அப்போ இந்த பிரம்மா சிருஷ்டி காரியத்தெல்லாம் தொடங்குறார். இப்போ சாட்சாத்து அந்த பிரம்மாவனுடைய அவருடைய சரீரத்திலேருந்தே ஒரு 2 திவ்ய தம்பதி வரா. அவளுக்கு மனு சதரூபை அப்படின்னு பேர். சுவாயம்பூ மனு சதரூபை அப்படின்னு இந்த ஆதாமியவாள்லாம் சொல்றாள். அதெல்லாம் எங்க ஆதாரம்னா இதுதான். அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறது பிரமாணம் இங்கே? அதெல்லாம் சொல்லி தரணும் நம்ம குழந்தைகளுக்குலாம் அவசியம். ஏன்னா புஸ்தகத்தை போய் ஏதோ படிச்சுட்டு வந்துடுறது பாடசாலை ஸ்கூல்ல போய் இதைதான் இருக்கு. அதனால இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஆதாமியவாங்கிறதெல்லாம் எதுலாம் எங்கேயோ இல்லை, இங்க இருக்கிற மனு சதரூபையும் தான். இப்போ அந்த மனு சதரூபையெல்லாம் பிரம்மா சிருஷ்டி பண்றார். அந்த மனு சதரூபைக்கு 3 பெண்மணிகள், ஆகூதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண்ணு. ஒரு 2 பிள்ளைகளா அவருக்கு, பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு மொத்தம் 5 பேர். அப்போ இப்போ இவாளுக்கெல்லாம் என்ன காரியம்? பகவான் இவாளை எதற்கு சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா இந்த பிரஜா தர்மத்தை வளர்க்கணும், சிருஷ்டி காரியத்தை வளர்க்கணும். அந்த சிருஷ்டி பண்ணணும்னா அப்போ ஒரு நவ பிரஜாபதிகளையும் சிருஷ்டி பண்றாரு. அத்திரி முதலான பிரஜாபதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுல ருச்சி பிரஜாபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ருச்சி பிரஜாபதிக்கு இந்த முதல் பெண்ணான ஆகூதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். 2ஆவதா இருக்கக்கூடிய தேவகூதிய கர்தம பிரஜாபதி அப்படிங்கிறவருக்கு விவாகம் பண்ணி வைக்கிறார். விவாகம் பண்ணி அந்த கர்தம பிரஜாபதி 11,000 வருஷம் தபசு பண்ணினானாம். தபசு பண்ணி எதுக்கு தபசு பண்ணினேன்? எனக்கு ஒரு நல்ல பத்னியா வேணும்னு கேட்டான். நான் நல்ல பத்னி வருதுங்கிறது அவ்வளோ கஷ்டப்படும். 10,000 11,000 வருஷம் தபசு பண்ணி எனக்கு நல்ல தர்ம பத்னியா வேணும்னு உடனே அப்போ பகவானே வாழ அனுப்பிக்க இந்த மனுவை தேவகூதியோடு அனுப்பிச்சு. ஏன்னா வேதங்கள்லாம் அப்படிதான் சொல்றது, பிரசுகுபந்தா தியசானஸ்ய சக்ஷணின்னு தேடிட்டு வரிக்கணுமா. அதனால இவா போய் அந்த வரனை வரிச்சு அந்த கர்தம பிரஜாபதியை வரிச்சு அவரிடத்துல இந்த தேவகூதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அங்க சாட்சாத்து பகவானே குழந்தையாக அவதாரம் பண்றார் கபில வாசுதேவர் அப்படின்னு அந்த சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார் திருத்தீய சிந்தத்துல. கடைசி பொண்ணு பிரசூதி அப்படின்னு பேரு. அந்த பிரசூதிய தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. எப்பொழுதுமே நமக்கு எப்போ வித்யையோ ஒரு பதவியோ நம்ம இடத்துல இருக்கோ அப்போ முதல்ல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா வினயங்கிறது வரும். வித்யா ததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதான் பாத்திரத்வாத்து தனமாப்னோதி தனாத்தர்மம் ததசுகம் அப்படின்னு நன்னா படிச்சிருக்காருன்னு வள வள வளவலன்னு நான் படிச்சிருக்கேன் சார், நன்னா தெரியும் எனக்கு, நிறைய படிச்சிருக்கேன். இப்படி பக்கத்தில் உட்காந்து லொட 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 லொடன்னு பேசிட்டு இருந்தாருன்னா அவர் படிப்பே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா முழு குடம் தளம்பாதுன்னு இல்லையா? எப்போ அவள் பூர்ணமாக இருக்காளோ அவள் ரொம்ப நிசப்தமாக இருப்பாள். நிசப்தமாக இருப்பாள். லொட லொட லொடன்னு பேசிட்டு ஏதோ 4 வாரத்தை தெரிஞ்சுட்ட உடனே இப்படியே ஒரு மணி நேரம் ஒரு 4 பேர் கேட்குறா கதை கேட்குறான்னு நானாக்கும் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறதுன்னு கிளம்பினா
அப்புறம் என்ன பிரயோஜனம்? அப்படி கிளம்ப மாட்டா இல்லையா? நல்ல வித்வான்கள் அப்படி கிளம்ப மாட்டாளே. வித்யா ததாதி வினயம்னு முதல்ல வினயம் வரணும். எப்போ படிப்பு இருக்கோ அப்போ வினயம் வரணும். அதுபோல பதவியில் இருந்தாலும் நான் இந்த பதவியில் இருக்கேங்கிற கர்வம் வந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. பதவியில் முதல்ல என்ன தேவைன்னா பதவிக்கும் வினயம் தான் தேவை. முதல்ல சர்வேஸ்வரன் நாராயணன் தான் இருந்தார். அந்த நாராயணனுக்கு அப்புறம் யாருன்னா பிரம்மாவா. லோகத்தை பிரம்மாவை தான் முதல்ல சிருஷ்டி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ருத்ர சிருஷ்டியே. பிரம்மாவிடத்தே தான் ருத்ரன் சிருஷ்டியாரா. அப்போ பிரம்மாவுக்கு அடுத்த பட்டத்துல யார் இருக்கான்னு பார்த்தா இந்த தக்ஷன் தான் இருக்கார். பெரிய போஸ்ட். அதனால நல்லபடியா இந்த பிரசூதியை கல்யாணம் வேற பண்ணி கொடுத்துருக்கார் மனு. இல்ல பெரிய போஸ்ட்ல வச்சிருக்காரு பிரம்மா. அதனால நல்ல மாப்பிள்ளையா என்ன பண்றோம்னா நல்ல போஸ்டிங்ல இருக்காரா, நல்ல ஐடி கம்பெனில இருக்காரா, நல்லா சம்பாதிக்கிறாரா, சௌக்கியமா இருக்கா, வீடு காரு பங்களாலாம் வச்சுட்டு இருக்கா, கேட்கறோம் பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ கேள்வி. அதுபோல இந்த மனுவும் அவர் எல்லாம் வச்சுட்டு இருக்காரா, அவர்கிட்ட என்ன இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா பெரிய போஸ்ட் சார், கவர்மெண்ட் போஸ்ட் பிரம்மாவே வச்சிருக்காருங்கிறதுனால அந்த தட்ச பிரஜாபதிக்கு பிரசூதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அவளுக்கு சாட்சாத்து ஈஸ்வரனுடைய தர்ம பத்னியா இருக்கக்கூடிய தேவியே பார்வதியே தாட்சாயினியா பிறந்திருக்காங்க. அதனால அந்த கதையை சொல்ல தொடங்குறார். இந்த தட்சனுக்கு இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறதுனாலே அந்த பதவி கர்வம் அவன் இடத்துல. இவ்வளவு பெரிய பதவியில இருக்கோங்கிறதுனால ஒரு திமிரு தண்டியா தான் இருக்கான். ஒரு சமயம் பெரிய யாகத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்டு பண்றான். எனக்கு யாகம் அப்படின்னுட்டா நானாக்கும் பண்றேன்னு. யாகத்தை தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிற விஷயம் இல்லை. நான் பண்றேன் எங்க ஆத்துல நடக்கிறது வாங்கோ அப்படிங்கிறதுக்காக பண்றான். அதனால தம்பம் அடிச்சுக்கிறதுக்கு வரவாளுக்கெல்லாம் விதவிதமா கிஃப்ட், ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பேரை வாங்கிப்போன்னு நினைக்கிறான். தர்மத்துல ஆசை இல்லை, ஒரு திமுருல பண்றான். எப்போ தட்சன் பண்றானோ இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஒன்றும். அதனால எல்லாரும் வந்தாகணும். எல்லாரும் அங்கே வந்தாங்க. எல்லாரும் வந்திருக்கா. ரிஷிகள் தேவர்கள் முதற்கொண்டு எல்லாம் வந்திருக்கா. அந்த தட்சனுடைய பெண்மணி இருக்காளே தாட்சாயினி, இந்த தாட்சாயினியை சாட்சாத் பரமேஸ்வரனே உத்வாகம் பண்ணிட்டு இருக்கார், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அதனால மாப்பிள்ளையா இருக்கிறதுனால அவரும் இந்த சபைக்கு வந்திருக்கார். சபைக்கு வந்த உடனே இந்த தட்ச பிரஜாபதி இப்படி வரா. சபைக்குள்ள வந்த உடனே இப்படி எல்லா தேவர்கள் எல்லாரும் பெரியவா எல்லாம் உட்காந்துருக்கா இல்லையா. எப்போ இந்த தட்சன் வந்தானோ நல்ல பெரிய போஸ்டிங், எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டியதானே. எல்லாரும் எழுந்து நிற்கிறா. எழுந்து நின்றா இந்த பரமேஸ்வரன் வந்து அப்படியே உட்காண்டே இருக்காராம். அப்படியே உட்காண்டே இருந்தோடனே கோபம் வந்துடுது. அவர் திட்டுறான் கண்டமே. ஏன்னா ஒரு நல்ல நாகரீகமான குடும்பத்தில் கொண்டு போய் கொடுத்தா தானே, பொண்ணை கொண்டு போய் இவனுக்கு கொடுத்தானேங்கிறார். ஏன்னா இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா சமசாந்தா அப்படின்னு, இவருக்கு சுகமோ துக்கமோ, இவர் எப்படி இருக்கார் ஆச்சரியமா இருக்கு இந்த பரமேஸ்வர ரூபமே. நான் தலையில இப்படி அமிர்தம் வருஷிக்கிறது, கழுத்துல பாம்பை வச்சுட்டு இருக்கார். விஷமும் அவர்கிட்ட இருக்கு, அமிர்தமும் அவர் இடத்துல இருக்கு. இப்படி கையில அக்னியை வச்சுட்டு இருக்கார். மேல தலையிலேருந்து கங்கை கொட்டுறது. இந்த பக்கம் சீதமும் இருக்கு, உஷ்ணமும் இருக்கு. அப்போ அவர் என்ன தரிச்சுட்டு இருக்கான்னு பாரு. வியாக்ர சர்மதரஹா அப்படின்னு இந்த புலித்தோலையே அவருக்கு இதுவா போட்டு இருக்கார். நெத்தியில அழகா ஒரு சந்தனம் குழைச்சிட்டு கூடாதோ அதெல்லாம் இல்லையா, சாம்பலை எடுத்து பூசிட்டு இப்படி பண்டாரம் மாதிரி இருக்காருன்னு திட்டுறான் அவர். ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா பரமஜானியா இருக்கார். ஏன்னா இது சீத்தொன்னா என்னன்னு தெரியாது, இதுன்னா எல்லாத்துக்கும் சம புத்தி உடையவரா இருக்கார் இந்த பரமேஸ்வரன். இப்படி உட்கார்ந்து இருக்கார். அவரை பார்த்தோன்னே இப்படிலாம் திட்டுறான். நாகரிகமான ஒரு குடும்பத்துல போய் என் பொண்ணை கொடுக்காம இவெல்லாம் சொன்னா இவன் சொன்னேன்னு கொடுத்தேனே, என் தள்ள வச்சுக்கணும். ஏன்னா என்ன போல ஒரு பிரபு இங்க வர இவன் உட்காண்டே இருக்கான் பாத்தியா அப்படின்னு இந்த பரமேஸ்வரன் நிந்தை பண்றான். ஈஸ்வரன் நிந்தைய பண்ண உடனே இதை பார்த்துட்டு இருந்த நந்திகேஸ்வரர் இதெல்லாம் கேட்டுட்டு எப்போ நம்ம பிரபுவை இவன் இப்படி பேசுறானோ, ஏன்டா பக்கன்னு கத்தின்ண்டே இருக்க, நீ ஆடா போகும் தலைக்கு, சீக்கிரமே உனக்கு ஆடு தலை ஏற்படட்டும்னு சாபம் விட்டார். இப்படி சாபம் விட்ட உடனே கோபம் வந்தது. புருகு வரைஞ்சிட்டு வர தட்சனுக்கு புருகு வரைஞ்சிட்டு வந்து, என்னப்பா என்ன இப்படி கத்துறேள் அப்படின்னு இவர் திரும்ப சாபம் விடுறார் புருகு. அதனால இப்போ இப்படி பரமேஸ்வரன் உட்காந்துருக்காரு. ஒன்றும் இப்படி பூர்ண ஞானியா இருக்கிறதுனால அவளுக்கு இதெல்லாம் ஏற்காது. இப்படி ஒரு ஆச்சரியமா ஒரு தர்ம காரியம் நடக்கிறது, ஒரு பெரிய யாகம் நடக்கிறது. இந்த இடத்துல நம்மளால எதுக்கு ஒரு சலசலப்பு அப்படின்னு நினைச்சுட்டவர் இப்படி கிளம்பி போயிட்டாராம் கைலாசத்துக்கு. இன்னும் நம்ம இருந்தா தானே இங்க பிரச்சனை, நம்மளால தானே இவ்வளவு சண்டை, அதனால வேண்டாம்னு நினைச்சுட்டவர் கைலாசம் கிளம்பி போயிட்டாராம். அந்த யஜ்ஞ மகோத்சவம் நடந்து முடிஞ்சுது. இப்படி தாட்சாயினி கிளம்பி போயிட்டான். அவரோட கிளம்பி கைலாசம் போயாச்சு. இப்படி கைலாசத்துல இப்படி இருந்துட்டு இருக்கா. ஒரு சமயம் ஆகாசத்துல இப்படி தேவர்கள்லாம் போறா, இந்த கைலாசம் வழியா இப்படி போறா.
இப்படி போறவா சும்மா போகக்கூடாதோ? இப்படி பார்வதி தேவியை பார்த்து, ஏம்மா உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன ஆச்சு, என்ன விஷயம்? ஒன்றும் எனக்கு தெரியாதே. அது ஒன்றும் உனக்கு இன்விடேஷன் போடலையா? போடலையே. என்ன ஆச்சு? இது உங்க அப்பா ப்ரஹஸ்பதி சமம்னு ஒரு யாகம் பண்றார். அந்த சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நாங்கள்லாம் அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு இருக்கோம் உங்க அப்பாத்துக்கு. உன்ன கூப்பிடலையா? கூப்பிடலையே. என்ன அப்படியா? நாங்க போயிட்டு வரோம் கிளம்பிட்டாரு. இந்த தேவி நேரா கிளம்பி பரமேஸ்வரன் இடத்துல போறா. பரமேஸ்வரன் இடத்துல போய் எப்படி பேசணுங்கிறதையும் வாழ்க்கை கத்துக்கணும். நேரா போய் பரமேஸ்வரன் இடத்துல நிக்கிறான். நின்று பேச, பிரஜாபதேஹே தே ஸ்வசூரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதா யஜ்ஞ மஹோத்சவ கில. சுவாமி, இது எங்க அப்பா யாகம் பண்றார் அப்படின்னு சொன்னா உரம் விழும். எங்க அப்பா யாகம் பண்றான்னு சொல்லக்கூடாது. அதனால எப்படி அழகா இங்கிதமா பேசுறா அப்படின்ட்டா. உங்க மாமனார் ஏதோ யாகம் பண்றாரமே, நீங்க கேள்விப்பட்டேல? கேள்விப்பட்டேன். அப்படியா? எனக்கு யார் சொன்னா? எனக்கு யார் சொன்னா? எனக்கு என்ன இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுத்தாரா? மாப்பிள்ளைக்குன்னா முதல்ல கொடுக்கணும். இந்த கிளம்பி வந்து எனக்கு கொடுத்தாரா? அவர் கொடுக்கலையே அப்படின்னு எங்கேயாவது திட்ட போறார் அப்படிங்கிறதுனால பின்னாடியே சொல்றா, யஜ்ஞ மஹோத்சவ கில அப்படின்னு. இது உற்சவம் தான் நடக்கிறது. அவாத்திர ஏதோ காது குத்தோ, ஏதோ வளகாப்போ, ஏதோ ஆயுஷ்ரமோ, ஏதோ கல்யாணமோ சீமந்தமோ கிடையாது. இது என்னன்னா யஜ்ஞமோ தேவதாராதனம், பாகவதம் நடக்கிறது. இப்படி பாகவதம் நடக்கிறதுன்னு என்ன 4 ஆத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரணுமா? நான் எப்போ நடக்கிறதுன்னு தெரிஞ்சோன்னே கிளம்பி வந்துட வேண்டாமோ? நாரதாதி சனகாதி மகர்ஷிகளை பார்க்கிறார் நாரதர். விஷாலான்ற நகரம், பத்ரிகாசிரமம், அந்த இடத்துல இப்படி பார்க்கிறார். பார்த்தவர் முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர. பக்தி தேவியை பார்த்தேன். அந்த பக்தி தேவி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஞான வைராக்கியம் ரெண்டும் இப்படி பிராணனே இல்லாமல் அவஸ்தப்பட்டு இருக்கு ரெண்டும். அதனால அவளை எப்படியாவது சத்கதி கொடுக்கணும் அவளுக்கு. யாருக்கு? ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும். அப்போ இந்த ஆகாசவாணி சொல்லியிருக்கா, சத்கர்மாவை பண்ணு அப்படின்னு. நாரதருக்கு தெரியாது ஒன்று உண்டோ? எல்லா விஷயங்களும் தேடி 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 ஆராய்ஞ்சு சத்கர்மா அவருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டார். இனிமேல் என்ன இனிமேல் அவருக்கு ஒன்றும் தெரியலையா எதை பண்ணணும். இப்படி கிளம்பி வந்து இந்த பத்ரிகாசிரமத்தில் சனகாதி மகர்ஷிகளை பார்த்து என்ன பண்ணணும்னு கேட்குறார். அப்போ பாகவத சப்தாகங்கிறது தான் சத்கர்மா அப்படின்னு சொல்லி இந்த சனகாதிகள் நாங்களே பிரவச்சனம் பண்றோம்ட்டா. இந்த சப்தாகம் யாரை வச்சு என்ன பண்றது, நாங்களே கதை சொல்ல வரோன்னு உடனே சொன்ன உடனே இவ போய் என்ன கிடுகிடுன்னு போய் ஏதாவது பத்திரிகை எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் இன்விடேஷன் ரெடி பண்ணி எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சாலான்னா அப்படிலாம் அனுப்பவே இல்லை. இவ கங்காத்வாரம் வந்ததுதான் தாமதம். வந்தா தேவர்கள்லேருந்து முதற்கொண்டு எல்லாரும் ரொம்ப போயிட்டா. ஆடிட்டோரியத்தில் இடம் இல்லைங்க. அப்போ எப்போ ஒரு உற்சவம் நடக்கிறதோ வந்துட வேண்டியது தானே. ஏன்னா அது நம்மாத்த ஃபங்க்ஷன் இல்லை. அங்கே நடக்கிறது என்னன்னா பகவானை கொண்டாடுறது என்ன. அப்போ யாராவது வந்து கூப்பிடணும், அதெல்லாம் லஜ்ஜையாக பார்க்கக்கூடாது. எப்போ பாகவதம் நடந்துருதோ அவள் நம்மளை பிடிக்காமே இருந்தாலும் அதுக்கு போயிடும். ஏன்னா நம்ம அவாத்துக்கு போலையே, கிருஷ்ணன் வந்திருக்காங்க, அதனால போயிடணும் இல்லையா? அதனால சொல்றா யஜ்ஞ மஹோத்சவ கில. இந்த யஜ்ஞங்கிறது என்ன? யஜ்ஞோவை விஷ்ணுன்னு அந்த யஜ்ஞ ஆராதனங்கிறதே அந்த எம்பெருமானை கொண்டாடுறதுக்கு. அதனால இப்போ போக வேண்டாமா, இப்போ போக வேண்டாமான்னு கேட்குறா. உடனே அவர் சொல்ற வாஸ்தவம் தாமா. அதாவது ஏதோ ஞாபகம் இல்லை, நம்மளை கூப்பிடாம விட்டுட்டார் அப்படின்னா பரவாயில்ல. நம்ம வந்திருக்கோங்க, நம்ம ஏதோ மறதி கூப்பிட மறந்து போயிடுத்து நடக்கிறது. ஐயோ சொல்ல மறந்துட்டேன் சார், அதனால தெரியாமல் போயிடுத்து, நீங்கள் அவசியம் வந்துருங்கோங்கிறது இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நம்ம அங்கே போகிறதே அவளுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஏன் போகணும்? ஏன்னா அங்கே போய் சபையில் வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துவாராகி நம்ம ஏன் அங்கே போனோம்? ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் இல்லையா? ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்கார், இவர் இந்த கைலாசத்தில் உட்காந்து பகவான் அவரை எதற்கு வச்சிருக்காரோ தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவர் தியானம் மக்னரா இருக்கார். அப்படியே ஆச்சரியமா கிருஷ்ண பாதாரவிந்தத்தை தியானம் பண்ணிட்டு அவர் பாட்டு கைலாசத்தில் இருக்கார். இப்போ இங்கே போய் தட்சன்ட்ட எதுக்கு திட்டு வாங்கணும்? நம்ம வரதே உங்கள் அப்பாக்கே பிடிக்கலன்னும் போது ஏமா போகணுங்கிறார் பரமேஸ்வர். இருந்தாலும் பொம்நாட்டிகள் கொஞ்சம் அடம் ஜாஸ்தி பண்ணோம். இந்த போது நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டானா அந்த தாட்சாயி. நீ கிளம்பி ஆற்றுக்கு போறா. போனால் எல்லாம் யஜ்ஞ மகோத்சவம் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தரானா விசாரிக்கலையாம் தேவி. இப்படி எல்லாரையும் போய் பார்க்கறா. இப்போ எந்த அளவுக்கு இந்த தட்சனுக்கு துவேஷம் வந்துடுத்து அப்படின்னு பார்த்தா, யஜ்ஞத்தில் பொதுவாக ருத்ரனுக்குன்னு ஒரு பாகம் சொல்லப்பட்டிருக்கு. ருத்ர பாகங்கிறது யஜ்ஞத்தில் உண்டு, பண்ணி தானே ஆகணும். இப்போ வேதத்தில்
இவ்வளவு மந்திரங்களை சொல்லிட்டு வருது. அப்போ நமக்க பிரஷ்டம்னு சொல்லக்கூடியதான இந்த ஸ்ரீருத்ரம் வந்த உடனே நாங்க ருத்ரத்தை சொல்ல மாட்டோம்னு ஒதுக்கினா, அப்போ ருத்ரன் இடத்துல துவேஷம் இல்லை, உனக்கு வேதத்துல என்ன துவேஷம் வந்துட்டு நீ நாஸ்திகனா போயிட்ட? நீ என்ன வேணாலும் இருக்கட்டும், வேதத்துல எப்படி துவேஷம் பண்ண முடியும்? அதுபோல யாகத்துல ருத்ரனுக்குன்னு ஒரு பாகம் வச்சிருக்கு. அப்போ நீ அந்த ருத்ர பாகத்தையே நிறுத்துவ அப்படின்னு விட்டா உனக்கு என்னன்னா, உனக்கு அந்த அந்த நாமத்துல என்ன துவேஷம் வந்துடுத்து, வேதத்துல என்ன துவேஷம் வந்துடுது? எப்பேற்பட்ட துவேஷம்! அதை பார்த்துட்டு கோச்சுண்டு திட்டுறா. யத் வக்ஷரம் நாம கிரேரி தன்றுனா சகிருத் பிரசங்காதகமாசு ஹந்தி யத் பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் பவானஹோ தேஷ்டி சிவம் சிவேதனஹா. என்ன பண்ணிட்டானா, இந்த தட்சன் அந்த யஜ்ஞத்துல ருத்ர பாகத்தையே நிறுத்திட்டான். நீ கூப்பிடலைங்கிறது எனக்கு கஷ்டம் இல்லப்பா, ஏன்னா நான் எதற்கு வந்திருக்கேன்னு பார்த்தா இங்க தேவதாராதனை நடக்கிறது, பகவானை கொண்டாடுறதுனால நானா வந்துட்டேன், என்னை கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இருந்த போதிலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் துவேஷம்னா பண்றேன். எப்படி பகவன் நாமத்துல உனக்கு துவேஷம் வரலாம், வேதத்துல எப்படி உனக்கு துவேஷம் வரலாம்? பகவான் அந்த பரமேஸ்வரன் நாமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னுட்டா, யத் வக்ஷரம் நாம கிரேரு தன்றுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்றா. ஒரு வேடுவன் இருக்கான். அந்த வேடுவன் தன் குடும்பத்தை ரொம்ப நன்னா பார்த்துக்கிறான். அவனுக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்துல இருந்து வேட்டையாடி வேட்டையாடி தன் குடும்பத்தெல்லாம் சௌக்கியமா வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு கஷ்டமே தெரியல. குழந்தைகளுக்கு சின்ன வயசே சொல்லி கொடுக்கணும்ல குடும்பம்னா என்னங்கிறத. ஏன்னா அவ பெரியவாளாகி அதெல்லாம் பண்ண வேண்டாமோ. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நல்லா சௌக்கியமா வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு குடும்பங்கிறது என்ன என்ன கஷ்டங்கிறதே தெரியல, எல்லாம் இவனே வகிக்கிறான் எல்லா கஷ்டத்தையும். இப்படி இருந்துட்டு இருக்க அவனுக்கு கால கதி வந்துடுச்சு. அவன் பிராணம் போறது, இப்படி படுக்கையில படுத்துட்டு இருக்கான். பிராணம் போறதுன்னு போது அந்த பிள்ளைகள்லாம் வந்து அழறான் அவனுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் சௌக்கியமா வச்சுட்டு இப்படி அடுப்பு மூட்டி ஒரு பால் கூட காய்ச்ச தெரியாது, அப்படி பார்த்துட்டாரான் அந்த அப்பா. குடும்பம்னா என்னங்கிற கஷ்டம் தெரியாம பார்த்துட்டார். இப்ப பிராணன் போறதுன்னு உடனே இதுக்கு மேல நாம எப்படி பழைக்கிறதுன்னு நினைச்சிட்டான் அந்த பிள்ளைகள்லாம். அதனால வந்து கேட்கறான்ப்பா, இவ்வளவு நாளா சௌக்கியமா வச்சுட்ட, இப்ப நாங்க எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது? என்ன நீ கிளம்பி போயிட்ட, இப்பதான் 25 வயசு ஆறுது, இன்னும் வாழ வேண்டியது இருக்கே. ஒரு ஏதோ கலியுகங்கிற அதனால 70 வயசுல போய் சேர்ந்தாலும் இன்னும் ஒரு 45 வருஷம் 60 வருஷம் வாழ வேண்டியது பாக்கி இருக்கே. அதனால நாங்க எப்படி வாழறது வாழ்க்கைய, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போப்பான்னா. உடனே அவன் சொல்றான், ஆஹர பிரஹர சம்மர. ஆஹர பிரஹர சம்மரன்னா என்ன அப்படின்னுட்டா, ஆஹரன்னா கொண்டு வான்னு அர்த்தம், பிரஹரன்னா அடின்னு அர்த்தம், சம்மரன்னா அதை கொள்ளுன்னு அர்த்தம். என்னென்ன பெருசா ஒன்றும் சொல்லல, அவளுக்கு என்ன வேடுவர்களுக்கு என்ன என்ன தர்மமோ அதை சொல்லி கொடுத்தான். என்னன்னா இங்கேருந்து போ, இப்படி காட்டுல நிறைய முயல் மான்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அடி கொள்ளு, அதை கொண்டு வா. எப்போ இதை பண்ணிட்டியோ இது 3 இருந்தா அப்புறம் அவளுக்கு என்ன தேவை, காட்டுல வாசிகளா இருக்கா. அப்போ ஏதாவது கடைச்சனை அடிச்சு கொண்டு வந்து ஆத்துல வச்சு ஷார்ட்டா சரியா போச்சு, குடும்பம் ஓடிடுமே, அதை தான் சொன்னானா. ஆனா அந்த பிராணன் போற சமயத்துல ஆஹர பிரஹர சம்மரன்னு சொன்னதுனால அந்த ஆஹரங்கிற இருக்கக்கூடிய ஆங்கிற உபசர்க்கத்தை எடுத்து பிரஹரங்கிற இருக்கக்கூடிய பிரன்ற உபசர்க்கத்தை எடுத்துட்டு சம்மரங்கிறதுல இருக்கக்கூடிய சம்ங்கிற உபசர்க்கத்தை எடுத்துட்டா ஹரஹர ஹரன்னு சொல்லினான்னு அவன் பிராணன் போகும்போது என்ன ஆயிடுதான், யமபட்டர்கள்னா அப்படி தூக்க வர அவனை அங்கிருந்து கிடுகுடுன்னு கைலாசத்திலேருந்து சிவ பார்ஷதர்கள்லாம் இறங்கி வந்துட்டாலாம் நிறுத்துங்கள். ஏன்னா இவன் பிராணனை விடும்பொழுது ஹரஹர ஹரன்னு சொல்லிட்டான், அதனால நாங்க அவனை அழைச்சிட்டு போறோம் அப்படின்னா அப்ப அந்த நாமம் எப்பேற்பட்டது. அப்போ அந்த நாமத்திலே அவனுக்கு துவேஷம் வந்துடுத்து, நீ பண்றது தப்புப்பா அப்படி பண்ணாதன்னு கோவிச்சுண்டா. கோவிச்சுண்டு இப்ப திரும்பி போகவும் முடியாது. ஏன்னா அவர் சொன்னாரா இல்லையா, எப்போ நம்மளை மதிக்கலையோ அப்ப அங்க போக வேண்டாமான்னு சொன்னாரே. இருந்த போதிலும் இந்த தேவி அதை கேட்கல. என்ன பண்ணிட்டா, இப்ப அங்கேயும் போக முடியாம இங்கேயும் அவமானப்பட்டு யோகாக்னினால தன்னையே பஸ்மசாத்காரம் பண்ணிட்டா அந்த தாட்சாயினி. அங்கேயே இப்போ எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கா. நாரதர் ஓடுறார் கைலாசத்துக்கு போய் அவர் எப்படி இருப்பார், நான் அப்படியே சாந்தராகவே இருக்கேன், எல்லாம் தெரியும் பரமேஸ்வரனுக்கு. இருந்த போதிலும் அப்படியே அந்த சாந்த ஸ்வரூபியாவே இருக்கா. அவருக்கு ஒரு சங்கல்பமும் இல்லை, இதை பண்ணணும் அது பண்ணணும், 4 மணி ஆச்சுன்னா காபி ஷாப், இந்த சங்கல்பம்லாம் அவருக்கு கிடையாது. அதனால எப்ப இங்க தேவி போயாச்சு அப்படின்னு உடனே நாரதர் போறாரா, ஏன்னா நீங்க இப்படி இருக்கக்கூடாது சுவாமி, இந்த தட்சனுக்கு நல்ல புத்தியை புகட்டணுங்கிற. எப்ப அவனுக்கு மதம் ஏற்பட்டு விடுதோ அவனுக்கு நல்ல புத்தியை புகட்டணும்னு உடனே
இவாள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணின உடனே பிரார்த்தனைக்கு இணங்கினாராம். அவருக்கு ஒரு சங்கல்பமும் இல்லை. அவ எப்ப பிரார்த்தனை பண்ணிட்டாலோ பிரார்த்தனைக்கு பலனை கொடுக்கணுமே. அவருக்கே ஆசுதோஷி அப்படின்னு ரொம்ப கஷ்டம் இல்லை. அவருக்கு என்னன்னா ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணி போய் அழகா பிரார்த்தனை பண்ணினா என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவார். அதுதான் பரமேஸ்வரனுக்கே உள்ள தனி குணம் இல்லையா, ஆசுதோஷின்னு. அப்படி ஒரு ஒரு ருத்ர பிரஷ்னம் 300 நமகாவை சொல்லிட்டா சந்தோஷப்பட்டு, அதனாலதான் உடனே என்ன பெரிய லிஸ்ட் வச்சுட்டு இருக்கு வேதமே, சமக பிரஷ்னன்னு எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்றது. இப்படி கேட்டா சந்தோஷப்பட்டுருவாரு இல்லையா. எப்ப பக்தால் வந்து பிரார்த்தனை பண்ணின உடனே அனுகிரகம் பண்ணணும்னு தோணித்து. என்னன்னா தட்சனுக்கு புத்தி புகட்டுங்கள் அப்படின்னு உடனே தன் சட்டையில இருந்து ஒரு மயிரை எடுத்து ஏறினாரோ, அதுல இருந்து வீரபத்ரர் அப்படின்னு அந்த ருத்ர கணம் கிளம்புறது. அப்படியே எல்லாம் போய் குடுகுடுன்னு போய் அந்த தட்சனுடைய தலையே கொய்தாலாம். தட்சனுடைய தலையை வெட்டி பெரிய கிரது துவம்சமே ஏற்படுது. பெரிய அந்த யாகத்துல நடக்கிற இடத்துல பத்னி சாலைகள்லாம் போய் அடிச்சு உடைச்சு அங்கே என்னென்ன திரவியங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அந்த பெரிய 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 வேதிகைகள்லாம் வச்சிருக்கா. இந்த ருத்ரகணங்கள்லாம் போய் மூத்திரம் போறதான். அது அந்த அக்னியில போய் மூத்திரங்கள்லாம் போய் இப்படி மகாக்கிரத்து துவம்சம் பண்றது பண்ணி இந்த தட்சணம் போய் சேர்ந்து இப்படி ஒருத்தர் போய் இந்த புருகு தானே அவளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணார். அந்த புருகுவை போய் ஒரு வாயிலே ஒரு குத்து விடுறா. பூஷாங்கிறவர் இருக்கார். அவர் இந்த ருத்ரனை தட்சன் ஹேளனமா பேசும்போது சிரிச்சானா. அதனால கோபத்துல போய் அவரை பல்ல உடைக்கிறார். வேணாம் இப்படி பெரிய பெரிய கல்லோல படுறது அந்த கருத்துவே பண்ணிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டா. அப்படி யாகம் சங்கல்பம் பண்ண யாகம் அப்படி நடுவுலேயே நின்று போச்சு. இப்படி ஒரு துவம்சம் பண்ணிட்டு இந்த ருத்ர கணங்கள்லாம் போயிடுது. தேவர்கள்லாம் போய் பிரம்மாவிடத்துல பிரார்த்தனை பண்ண, என்ன இப்படி ஒரு யாகங்கிறது சங்கல்பம் பண்ணியாச்சு, நிர்விக்ரமா பூர்த்தி பண்ணணுமே, பாகவதம்னு ஒண்ணு கூடியாச்சு நம்மளாம். இப்போ முதல் நாள் ஆரம்பிச்சா எந்த இதுவும் இல்லாம 7 நாள் முடிக்கணுமே. யஜ்ஞம்னு சங்கல்பம் பண்ணியாச்சு. அதுக்கான என்ன பத்ததி உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்து அவபிரத ஸ்நான பர்யந்தமான காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணணுமே. அதனால எல்லாரும் போய் பிரம்மாவிடத்துல பிரார்த்தனை பண்றா. உடனே பிரம்மா ஒரு ஆட்டு முகத்தை கொண்டு எழுப்பினாராம் அந்த தட்சன். ஏன்னா இந்த நந்திகேஸ்வர் இது எழுப்புறதுதான் எழுப்பினா அதே முகத்தை கொடுத்து எழுப்பக்கூடாதோ. பிரம்மா எழுப்பணும்னு ஆயிடுத்து. அவர் நினைச்சா அந்த பிராணனை கொடுத்துடலான்னு ஆயிடுத்து. எழுப்பினதான் எழுப்பினார். அதே பழைய தட்சன் தலையே கொடுத்து எழுப்பக்கூடாதா அப்படின்னுட்டா இவர் நந்திகேஸ்வர சாபம் கொடுத்தாரு இல்லையா, ஏன்பா கத்தின்ண்டே இருக்க ஆடா போனார் இல்லையா. அதனால ஆட்டு முகத்தை கொண்டே அவர் எழுப்பினானா. எழுப்பி அங்க நடந்த இந்த கிருத்து துவம்சம் எல்லாரையும் அழைச்சிட்டு இப்ப என்ன நினைச்சுட்டான் அப்படின்னா தட்சன் இவ்வளவு நாளா சிவனிடத்துல இப்படி துவேஷம் பண்ணினது போய் இனிமேலாவது நம்ம சிவபக்தி பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சுட்டு இப்படி எல்லாரும் போய் கைலாசத்துல பிரார்த்தனை பண்றா. இது ஒரு அத்தியாயத்தினால கைலாசத்தை ஆச்சரியமா வர்ணிக்கிறார். நிறைய மரங்கள்லாம் இருக்கா, நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கறதான், அழகழகா பழங்கள்லாம் இருக்கா. அப்படியே எப்படி இருக்குன்னா தாபசாசிரம மண்டலம்னா ராமாயணத்துல. அது போல அந்த பரமேஸ்வரனை சுத்தி அவ்வளவு யோகிகள்லாம் உட்காந்து அந்த கைலாச பர்வதத்துல ஆச்சரியமா தபசு பண்ணிட்டு இருக்கானா. அங்க இந்த பரமேஸ்வரனை போய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றார்கள். பிரம்மா முதற்கொண்டு, நான் சுவாமி நீங்களே சாந்த ஸ்வரூபமானவர், நீங்க இப்படி ஒரு கோவிச்சுண்டேன்னா அது பூமி தாங்காது. அதனால நீங்க பரம அனுகிரகம் பண்ணி இந்த யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு வந்து பிரார்த்தனை பண்ண, தட்சண ஸ்லோத்திரம் பண்ண. சந்தோஷப்பட்ட பரமேஸ்வரன் கிளம்பி வந்தார். அந்த யாகத்துக்கு கிளம்பி வந்து எல்லாரையும் எழுப்பிட்டார். எப்போ இந்த புருகுக்கு பல்லெல்லாம் போச்சா அந்த பல்லெல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் பரம அனுகிரகம் பண்ணி அந்த யஜ்ஞம் இப்படி எல்லாருமா சேர்ந்து எப்போ ஆராதனை பண்ண ஆரம்பிச்சாலோ அப்போ அந்த யஜ்ஞத்திலேருந்தே சாட்சாத் பகவான் ஆவிர்பாவம் ஆறாரா. ஷியாமோ ஹிரண்ய சசனோர்கி கிரீட ஜுஷ்டஹ நீலாலக பிரமர மண்டித குண்டலாஸ்யஹ ஜம்பப்ஜ சக்ர சரசாப கதாசி சர்ம வியக்ரைஹி ஹிரண்மய புஜைரிவ கர்ணிகாரஹ வக்ஷஸ்ய धिश्रित वधूः नवमाल्युदारः सावलोककलया रमयंश्च विश्वं प्राश्वद्भ्रमरव्यजनचामरराजहंसः श्वेतातपत्र शशिनोपरि रज्यमानः. எல்லாருமா சேர்ந்து இந்த யஜ்ஞ ஆராதனம் பண்ணினோடனே சந்தோஷப்பட்டுட்டானாம் பகவான். அஷ்டபுஜத்தோட வெள்ளவரா, சங்கு சக்கரம் கதை, தன்னுடைய சாருங்கங்கிற தனுசு, தன்னுடைய கத்தி, இப்படி கேடயத்தோட கோவில்ல பெருமாள் கோவில்ல போய் பார்த்தா அந்த சக்கரத்தாழ்வார் எப்படி இருப்பார் 16 கையோடு, அது போல இங்க பகவானே அஷ்டபுஜத்தோட இப்படி ஆச்சரியமா சேவையா வாழ்க்கலாம். ஏன்னா பகவான் அவளெல்லாம் பார்த்து அழகா பேசுறான். நானோ பிரம்மாவோ ருத்ரனோ வேறு கிடையாதுப்பா. என்னன்னா நானே பிரம்மாவாக இருந்து இந்த சிருஷ்டி காரியங்கள்லாம் பண்றேன், நானே இந்த லோகத்தை பரிபாலனங்களாம் பண்றேன்,
நானே பரமேஸ்வரனா இருந்துட்டு இந்த சம்மார காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க 3 பேருக்கும் பேதமே கிடையாதுங்க. பாகவதம் இங்க ஆச்சரியமான விஷயத்தை காண்பிக்கிறது. சிவை விஷ்ணு அபேதத்தை காண்பிக்க சொல்றார் பகவானே. என்னுடைய ஹிருதயத்துல எப்பொழுதும் பரமேஸ்வரன் இருந்துருக்கார், பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்துல எப்பொழுதும் நான் இருந்துட்டு இருக்கேன். அதனால என்ன அப்படின்னுட்டா, யாராவது என்னிடத்துல பக்தி பண்ணிட்டு பரமேஸ்வர தேசம் பண்ணினாலும், பரமேஸ்வரனிடத்துல பக்தி பண்ணிட்டு என்னிடத்துல தேசம் பண்ணினாலும் என்ன ஆடும் அப்படின்ட்டா, சூரிய சந்திரர்கள் இருக்க வரைக்கும் அவன் நரகத்திலே இருக்க வேண்டியதான் அப்படின்னு. அதனால நானும் பரமேஸ்வரனும் வேறு வேறு இல்லப்பா அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு உபதேசம் பண்ணி ரொம்ப சந்தோஷமானோன்னு பரம அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத தக்ஷ யஜ்ஞத்தை சொல்லிட்டு வந்தார். மேல பிரியவிரத உத்தானபாதன் அப்படின்னு 2 பேர் அவளுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் இல்லையா.